பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். இன்று செய்தி 1ஆம் தேதி ஒரு செய்தி அனுப்பும்போது கொஞ்சம் தவறுகள் நடந்தது. அது அப்போஸ்தலர் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கர்த்தர் பவுலோடு பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு பத்திரம் பா வரணும், பாவுக்கு இதுபோல் சின்ன சின்ன எழுத்துக்கள் தள்ளி போச்சு. இன்றைக்கி தெளிவாக உங்களுக்கு படிக்கிறேன். எல்லாருக்கும் அனுப்பப்பட்ட வசனங்களில் வசனம் தப்பாக போச்சு, எனக்கு நல்லா தெரியும். அதில் 10ஆம் அதிகாரம், அது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது ரொம்ப திட்டமாக இருக்கும். நான் படிக்கிற மாதிரி, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கைகளை வைப்பதில்லை என்று அழகாக இருக்கும். உன்மேல் கைகளை வைப்பதில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி என்ற இடத்துல பா டிக்கு முன்னாடியே பா வரும், அதை விட்டுட்டேன். இன்னொரு இடத்துல கைகளை வைப்பதில்லை என்றதுலேயும் தவறு பண்ணியிருக்கேன். அதனால் அநேகருக்கு வார்த்தை வந்திருக்கும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதில் சின்ன தவறு. அதனால் சாரி, இனிமே அப்படி வராது. ஒரு சிலர்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சகோதரி அதை எந்த டைம் பார்த்தாலும் அந்த தவறை உணர்த்தி வசனங்கள் அனுப்புவாங்க. இந்த தப்பு பண்ணியிருக்கிறப்பா அப்படின்னு அனுப்புவாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாது, அதனால் அவங்க அனுப்பலை. அது ரொம்ப தேங்க்ஸ். இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க. உணர்த்துனா பரிசுத்த ஆவியானவர் தான். எனக்கு உணர்த்துவார் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருந்து பேசுவாங்க. இந்த சைடில் அரக்கோணம் பகுதியிலேருந்து எங்கள் மக அப்போ இந்த வசனத்தில் தவறு நடந்திருக்குது. எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் போய் எடுத்து அது மாதிரி அனுப்புவார். என்னன்னு தெரியல, இந்த டைம் எல்லாமே அதை பெருசாக நினைக்கல. ஏன் இந்த தவறு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னால், வசனங்கள் மட்டும் வார்த்தையானது தவறாக கொண்டு போனோமா அது தப்பாக போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு உறக்கம்தான் பலவீனம் இல்லையா? எனக்கு சுகர் ஒரு 500 கிட்ட இருக்குது என்று சொல்லி இன்றைக்கி தான் செக் பண்ணாங்க. இருந்தாலும் கண்ணே முடிக்கக்கூடாதுனாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உறங்குவோமே என்ற எண்ணத்தோடு தான் கடந்து வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் வந்தேன். இருந்தாலும் அது சின்ன தடைகள் ஏற்பட்டு லேட் ஆகி போச்சு. ஒரு வார்த்தை வாசிப்போம். இன்றைக்கி வசனம் என்னடானா ரொம்ப அழகாக எசேக்கியேல் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நல்லா பாருங்கள், இந்த மாதத்தில் தன் ஆடுகளை தேடி பார்க்கும்படி தேவன் புறப்படுகிறார். ஏன்னா நிறைய விஷயங்களில் பார்த்தா அந்த ஆடுகள் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களில் வழி தப்பி போய்கொண்டு நிறைய விஷயங்கள் எப்படி வழி தப்பி போகுது? ஒரு வீட்டை விட்டு மறு வீட்டுக்கு கடந்து போகுது. அப்போது இது தடுமாறி கடைசி நேரத்தில் ஒன்றுமில்லாத தனிமையாக நிற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் விசாரித்து என்ன பண்ணுவேன்? நான் தேடி பார்ப்பேன். நல்லா இருக்கும் பாருங்க அந்த வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நான் என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். விசாரிப்பாரா நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இல்லை வாலிபராக இருக்கலாம், வாலிபர் சகோதரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்கே திசை மாறி போய் கொண்டிருக்கோம், நம்மளை யார் பார்க்குறாங்க, நம்ம போகிற இடம் அவருக்கு எப்படி தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி தன்னுடைய மாமிஷத்தின்படி கடந்து பயணிக்கும் போது இந்த பயணத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டது தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளை பார்க்குற உன்னை பார்த்தோ பேசுகிற என்ன பார்த்தோ கர்த்தர் இந்த கேள்வியை கேட்பார். அவர் நம்மளை விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த தம்பி எங்கே இருக்கிறாரு இல்லையா? அந்த உலகத்தில் பல தேசத்தில் இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுங்களா அவங்களுக்கு? பல இடங்கள் நிலநடுக்கம் இன்றைக்கி நிலநடுக்கம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி, நான் உலகத்தில் பல பகுதியில் ஒரே போராடி கொண்டிருக்கிறேன். எப்படி போராடி கொண்டிருக்கிறதாமா? அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். மழை இல்லாமல் வெயிலிலே பலர் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வெயில், இந்த கொஞ்சம் வெயில் நமக்கு அதிகரிச்சுமா 100க்கு மேலே போகும்போது நம்ம சொல்கிறோம்ல, அதிகமாகுது வெளியே போகலாம். அப்படி வெளிநாட்டுகளில் பல பட்டணத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை போய்கொண்டு கர்த்தரை வெடிப்பார். அதுதான் யோவான் 2:21 சொல்ல, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறி கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அப்போ தேசத்தை கொடுத்து தேவன் ஒரு வேண்டுதல் அதிகமாக வைத்திருப்பார். அப்போ பார்க்குற அன்பு சகோதரியாக்கலாம், சகோதரனாக்க உன்னை தேடி பார்க்கும்படி தேவன் பார்க்குறார். சில தவறுகளை பார்த்தோன்னா அநேக காரியத்தை கொடுத்து பல தவறுகளை காட்டிக்கொள்ளும். இன்னைக்கு கூட பார்த்தோன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு சகோதரி எப்பவும் ஒரு சோகப்பாட்டு வச்சுருந்தாங்க. அந்த சோகப்பாட்டு வைக்கப்படும் போது நான் பார்க்குறேன், அதை உத்து பார்க்குறேன். எனக்கெல்லாம் ஒரு முறை 2 முறை கேட்காது இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன். அது என்னமோ இதயத்தில் யோசித்து கொண்டே இருப்பேன். அவங்க எங்ககிட்ட பேசுகிற அது ஒரு விஷயங்க. நான் மெசேஜ் அனுப்புறவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கப்படும் போது தப்பாக இருந்தாலும் கேட்டுருவேன், சரியாக இருந்தாலும் சந்தோஷப்படுவேன், தேங்க்ஸ் பண்ணுவேன். அப்போ நான் கேட்ட உடனே நான் எடுத்துடுறேன்பான்ட்டு உடனே எடுத்துட்டாங்க. ஏன்னா
தன்னுடைய மகனை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். நல்லா பாருங்க, கதறின் சத்தத்தை கேட்டு. நல்லா இருக்கும். இசைக்களுடைய புத்தகத்தை நிறைய படிச்சுன்னு சொன்னால் நிறைய பேருடைய கதறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அன்னைக்கு அந்த மகனுடைய கதறலின் சத்தத்தை செல்போன் மூலியமாக எனக்கு தெரிவித்த நிமித்தமாக ஒரு வினாடி நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு நல்லா உணர்த்துறாரு. அது ஒன்றுமே கிடையாதுப்பான்றாரு. அது அடுத்த வினாடி பாருப்பா, டாக்டர் நல்ல ஒரு செய்தியை கொடுப்பாருன்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு செகண்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிற்பாடு ஒரு ஃபோன் வருது, எப்போ எடுக்கப்பட்ட டெஸ்ட் எல்லாம் நார்மல் என்று சொல்லி. இப்படி அந்த பிள்ளைகளுக்காக பிறந்த காலத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஜெபிது. ஏன்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஜெபித்து 2018 கடந்து போன ஃபேமிலி. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம் இல்லையா. அவங்களுடைய சொல்லுவாங்க, கர்ப்பத்தின் கனி கொடுத்தவர் கர்த்தர். அதுக்காக ஊழியக்காரர்கள் இல்லையா, நாங்கள் அதுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்போ அந்த பிள்ளை இனிமேல் எப்படி வளர்க்கணும், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவரை கேட்கணும், அந்த பிள்ளை எப்படி வளர்க்கும். நியாயாதி புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும்போது ஒரு பிள்ளை பிறக்கும் முன்பே அந்த தாய் கேட்பாங்க, இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடந்தணும். அப்போ நினைந்தோறும் தாயாக சோகப்பாட்டு போடாமல் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட கேட்கணும், மன்றாடணும். மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, மாமனாருக்காக, மாமியாருக்காக மன்றாடணும். அப்போ மன்றாடி ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள தேவைகளை அந்த ஆடுகளை எப்படி வழி தப்பி போகாத வழி கொண்டு வந்து காலையில் கடந்து போகும்போது இருக்கிற மாலை கடந்து வரும்போது அது அழகாக வரும். இது மேய்ப்பிறப்பை கேட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. மேய்ப்பினுடைய அந்த ஆடுகளை மேய்க்கிற விதங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அது சத்தத்துக்கு அழகாக செய்வி சாய்க்கும். அப்போது இது கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, வழி தப்பி போய் கொண்டிருக்கு இந்த ஆடுகள். அப்போ வழி தப்பி போகிற ஆடுகளை ஓனாக என்ன பண்ணுமா, அது கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது யோவானில் எனக்கு நல்லா இருக்கும். யோவான் புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த யோவான் புத்தகத்தில் அருமையாக 10ஆம் அதிகாரத்தை பச்சையம் என்று சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனத்தினுடைய இது. இப்போ யோவான் புத்தகத்தை நம்ம படிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு வசனத்தை படித்து நான் கடந்து வரேன். 10ஆம் அதிகாரம், ஆமாம் 10ஆம் அதிகாரம் தான். அப்போ தேவன் நமக்கு செய்ய ஒவ்வொரு காரியத்தை கொஞ்சம் பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பாருங்க, படிக்கிறேன் பாருங்க, 11 படிக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான். மேய்ப்பர்களாக ஆடுகளையும் தனக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டு கூலிக்காக ஓனாக்களுக்கு வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகின்றான். அப்போது ஓன ஆடுகளை பீறி அவைகளெல்லாம் சிதறப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஊழியக்காரமே தன்னை காட்டுகிறாங்க. நான் ஒருத்தர் சிலர்லாம் தெரியும். எனக்கு இந்த திருத்தணி பகுதிக்கு வந்தபோது இது உலகத்தில் சிற்பன்பத்தில் விழுந்து ஆடிக்கொண்டிருந்த மனிதன் குறுகிய காலத்தில் அவனுக்குள்ளே தன்னை பெருமையாக ஒரு ஊழியத்தின் பேரை வைத்து கொண்டு அந்த ஊழியம் செய்யும்போது சிதறப்பட்டு போகிற ஆடுகளை பற்றி வருத்தப்படுவதில்லை, அவனுக்கு ஒரு பேரும் புகழமாக இருக்குன்னு என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்கிறான். ஓப்பனாக சொல்கிறான் அதை. அப்போ நேற்று தினத்தில் நான் பார்க்குறேன், அந்த தம்பியை பார்க்கப்படும் போது அவர் ஊழியத்துக்குரிய அதிகாரியும் கிடையாது, பெருமைக்குரிய அதிகாரி. அவர் வேதத்தை நிறைய படிக்கவும் இல்லை, ஆனால் படித்த மாரி ஒரு நாடகம். அப்போது என்ன எதிர்பார்க்குறான், இந்த இடத்துல இந்த வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேற ஒரு விஷயம் தெரியுமா, சிம்சோனை போல அவன் எதுவோ எதிர்பார்த்து ஒரு தவறுகளுக்கு உள்படுறான் என்று எனக்கு உணர்த்துறாரு. ஒரு டீ ஸ்டாலுக்கு முன்னாடி நிற்கிறேன், அப்படி பார்க்குறேன். ஏன்னா இங்கே 2015ஆம் ஆண்டுக்கு இங்கே வரப்படும் போது இந்த ஆலயத்தை இடித்து தள்ளப்படும் போது அந்த இடித்து தள்ளப்பட்டவர்களுக்கு உதவியாக வந்தவன் அவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இந்த ஆண்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பார், எப்படி அதை பார்த்துருப்பார். அதுக்காக நான் சவுலை பவுலாக்கின கதையை சொல்ல விரும்பல. அப்போஸ்தலர் புத்தகத்தில் அதான் நடக்கும். 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வரைக்கும் படிச்சுன்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் விடுதலை ஆக்கின பிற்பாடு ஞானஸ்தானத்துக்கு வில்லேஜுக்குள்ளே அனுப்பும்போது அங்கே கேட்காங்க, இவன் பயங்கரமான ஆளாச்சு அப்படி சிலர் நினைப்பாங்க. இந்த வசனம் பிரசங்கிக்கும் போது அதை நினைப்பாங்க. அப்போது அந்த ஆடுகளை வழி தப்பி போன ஆடுகளை, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆடுகள் மாட்டிக்கொள்ளும் போது அதுக்கு ஏதாவது பலவீனம் தாக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, விட்டு விலகி ஓரமாக போயிடுவாங்க. அந்த வசனம் தான் இதுக்கு. அப்போ இங்கே யோவான் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்க போடும்போது அழகாக இருக்கும். 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன் நான் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுப்பான். மேய்ப்பர்கள் ஆடுகளை தனக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டபடி கூலிக்காக ஓனாக வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போனார்களாம்.
இன்னைக்கு பிரச்சனைகள் வந்தால் ஓடி போயிடுவாங்க நிறைய பேர். நிறைய குடும்பங்களில் ஊழியக்காரர்கள் அதை போய் சந்திக்க மாட்டாங்க. அவங்க எங்கே வேற ஒரு சபையிலேருந்து வந்தாங்க, அவங்க வந்தாங்கன்றதுக்காக நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தோமே தவிர அவங்க இங்கே வரல அப்படின்னு சொல்லி எதையோ ஒரு தப்பித்து கொள்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாடுகளாக இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் அவங்கள விட மாட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயம், தன் ஆடுகளை தேடி விசாரிக்கிறார் எங்கே இருக்குது. அதுதான் எஸ்ஐகள் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் 11ஆம் வசனமாக தன் ஆடுகள் எங்கே இருக்குது என்று சொல்லி விசாரிக்கிறாரா. அப்போ வாழ்க்கையில் நம்ம விசாரிக்கக்கூடிய எண்ணங்கள் வருதான்னு பார்த்தா அடுத்ததை பார்த்தீங்கன்னா அது எஸ்ஐகளிலேயே இப்போ 34ஆம் அதிகாரம் 15-16 ஆடுகளை தான் மேய்த்தது அவைகளையே நான் மடக்குவேன். அந்த ஆடுகளை விசாரித்து அவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன். அப்போது காணாது போனதை தேடி துரட்டுண்டதை திரும்பவும் கொண்டு வந்து எலும்புகளை முறிந்திருக்குமா. இந்த ஆடு ஒன்று பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் 36ஆம் அதாவது எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும்போது காணாத சில ஆடுகள் போயிட்டு இருக்குதான். எங்கே இருக்குதுன்னு ஊழியக்காரன் தேடுறது கிடையாது, அது தேடியும் பார்ப்பதில்லை. என் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 36 பேர் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டாங்க. 36 பேரில் பார்த்தீங்கன்னா சுமார் 25 பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பிரச்சனை. சபை பிரச்சனை கிடையாது, நல்லா பாருங்கள், சபை பிரச்சனையுமே கிடையாது. சபையில் எதாவது பிரச்சனை வந்துச்சா, சபையில் எதாவது காயப்படுத்தினான்னு கேட்டால் கிடையாதுங்க. வேறு ஒரு ஆடுகள் நம்ம அப்போ யோவான் புத்தகத்தில் படிச்சதில் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையே அப்போ அந்த 12 வசனம் சொல்கிறாங்கல்ல, அப்போ ஓனாகளை கண்டு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், விட்டு ஓடி போகிறான், மெய்ப்ப ஓடிக்கிறான், அது போய் காயப்படுத்திடுமா. அதுபோல் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த சபை விட்டு போன 2 குடும்பமே விழுகப்பட்டு காயப்பட்டு திரியம் வரும்போது திரியம் சுகப்படுத்தி அமைச்சாலும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி 25 ஆத்துமா எப்படி சதுரை பச்சு பண்ணால், இன்னொரு ஆத்மாவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியத்தை கொடுத்து அவங்க நேர்த்தியாக பேசும்போது சொல்லப்பட்ட வார்த்தை அவங்கள அது நிற்கவில்லை, தடுமாறி போயிடுறாங்க. இப்படி தான் சபையை விட்டு ஒவ்வொருத்தரும் போனாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பிரச்சனை ஒன்று வருது, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தா 2 நாள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்கிறேன், நான் எதுவும் தவறு நடக்குதுன்னு சொல்கிறேன், இப்படி பிரச்சனையில் மாட்டாங்க, சபையை விட்டு 4 பேர் போகிறாங்க. இப்படி தான் சபையை விட்டு போனவங்க அத்தனை பேருமே பார்த்தா ஆலோசனையே சொல்லப்படும்போது கேட்காத கடந்து போனவங்கலாம் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த ஆடு வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறது. யார் நம்மளை விடுவிப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் தன் ஆடுகளுக்காக விசாரித்து நம்ம வழி நடத்தி கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனத்தின் முறிவை கட்டி இந்த அடிகாயத்தை நான் குணப்படுத்துவேன், என் ஆடுகளை முறிவை கட்டி இந்த அடிகாயத்தை நான் குணப்படுத்துவேன். ஏசாயா புத்தகத்தின் 30-26 வசனம் படிக்கிறோம். அப்போ தேடி கொண்டு வர ஆடுகள் என்ன பண்ணுற, காயப்பட்டு கிடக்குதான். வேறு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காயப்பட்ட ஆடுகளை எப்படி குணப்படுத்த முடியும்? அப்போ அந்த காயப்படுத்தல் எங்கே வந்தது? அப்போ அந்த காயப்படுகிற ஆடுகளை தேடி போனார், கண்டுபிடித்து கொண்டு வர அது எலும்பு முறிந்த எலும்புகளாக இருக்குது. அதை பார்த்தா இல்லை எசேக்கியேல் புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனம் படிக்கும் போது 15-16 படிச்சும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் காயப்பட்டு கிடக்குதான். அந்த அவர் தேடி போய் அதை கொண்டு வந்து அதை சரி பண்ணணும் இல்லையா? எப்படி சரி பண்ணுறேன்னா, என் ஜனத்தின் முறிவை கட்டி இந்த அடிகாயத்தை நான் குணப்படுத்துவேன். ஏசாயா புத்தகத்தில் நல்லா இருக்கும் 30-26 வசனத்தில். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வழி தப்பி போய் கொண்டிருக்கு. வாழ்க்கையில் வழி தப்பி போய் எங்கே நிற்கணும்னு தெரியாத தடுமாறி மாட்டிக்கொண்டு சிம்சோனை போல பல வழி தப்பி பெற்றவங்களுடைய வாழ்க்கையை மீறி கடந்து போகிறோம் சிம்சோன் இல்லையா? 14ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கப்படும் போது சிம்சோனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ரொம்ப திட்டமாக இருக்கும். நியாயாதி புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக தன் பிள்ளைகள் செய்கிற தப்புகளை பெற்றவர்கள் சொல்லப்படும் போது அதை கேட்கறது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் நம்ம பார்க்க முடியும். குடும்பத்தின் காரியத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்சோன் வாழ்க்கையை போல தான் வாலிப பருவத்தில் தன்னுடைய தகப்பன் தாயின் வார்த்தையை மீறி கடந்து போவதன் நிமித்தமாக பலவிதமான கஷ்டங்கள் வர காரணங்கள் என்னடான்னு சொன்னால், தகப்பன் சொல்கிற வார்த்தையை மீறி கடந்து போகிறான். பாருங்க, நல்லா இருக்கு அந்த வசனம். சிம்சோன், அதாவது நான் 14ஆம் அதிகாரம் 1 படிக்கிற பாருங்க. சிம்சோன் இவ்விதமாக போய் தன் இனத்தாரை பெலிஸ்தரின் குமாரதி மேலே ஒரு பெண்ணு மேலே கண்ணு கண்டு திரும்பி வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, நாம் சிம்சோனை ஜெயித்தினாலும் குமாரதிகளும் ஒரு பெண்ணை கண்டு அவைகளை எனக்கு சொன்னது வேண்டாம் என்றான். அப்போது அவன் தாய் தகப்பன் அவனை நோக்கி, நீ போய் விருந்து தேசமில்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டியது என்ன?
உன் சகோதரனாக குமாரி இருக்கிறார், என் ஜனத்திலே பெண் இல்லையோ என்றார். சிம்சோனோ தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவளாக இருக்கிறாள் என்றான். இன்னைக்கு இருக்க ஆண் பிள்ளைகளாகவும் பெண் பிள்ளைகளாக தன் கண்ணுக்கு பிரியமான மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போது அவனுக்கு கண்ணை இழந்தானா போகும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அப்போ தகப்பன் தாய் என்னை கனப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்கன்னா கிடையாது. யாத்திராக 20ஆம் அதிகாரத்தில் 12 வருஷம் உன் தகப்பனையும் 10 கட்டில் முதல் கட்டிலேயே உன் தகப்பனின் தாயும் கனப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் தகப்பனின் தாய் இன்னைக்கு வழி தப்பி போகும்போது தான் ஆடுகளை போல் எப்படி வழி தப்பி போய் மாட்டி சிக்கி கொண்டு சிம்சோனை போல் கண்ணை இழந்தவராக இருக்கிறாங்க. இதை சிம்சோன் தன் தகப்பனுக்கு தாய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தை சரியானதா என்று கேட்டால் கிடையாது. அவன் என் கண்ணுக்கு பிரியமானதுன்றான். நம்ம குடும்பத்தில் இல்லையா ஒரு பெல்லிசர வரை ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு பிள்ளைகள், விருந்த தேசம் இல்லாத ஒரு மகள், அவன் மேல் நாடி நீ கடந்து போய் என் கண்களுக்கு அவர் தான் பிரியமாக்குன்னு விட்டு போறான். விட்டு போன கொஞ்ச காலத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ அவன் அநேக பிரச்சனை சந்திக்கப்படும் போது இங்கே நியாயாதி புத்தகத்தை படிக்கப்படும் ரொம்ப நல்லா இருக்கும். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி ஒரு சத்தம் புறப்படுகிறது. அப்போ ஒரு சத்தம் புறப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான், அதுக்கு அவன் அனந்தோறும் அவன் என்ன பண்றான், கடிந்து கொள்ளுறான். தினந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நீங்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நியாயாதி புத்தகத்துல நீங்களும் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. இன்னைக்கு பெண்கள் என்றது என்ன, ஆண்கள் என்ன, இருவருக்கு நடுவில் என்னன்னா ஒரு காரியம் ஒன்று நடக்குங்க. அது யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் பெண்களாக இருக்கலாம், அது ஆண்களாக இருக்கும். அந்த டார்ச்சர் எப்படி இருக்கணும்னா அவ இதயத்தை அலட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. 16ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. நியாயாதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி அவர்களோ தினந்தோறும் தன் வார்த்தை நிமித்தமாக நெருக்கி அழைத்து கொண்டே இருந்தாள் இல்லையா. அப்போ இப்படியோ அவளை தினந்தோறும் தன் வார்த்தைகளினாலும் நெருங்கி அழைச்சி கொண்டே இருந்தால் சகாயத்தையாக என்று அவன் ஆத்மாவு விசாலமானது. அப்போது தினந்தோறும் அலட்டி கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி தருமா, தூங்க விட மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப ஈஸி மெத்தட் செல்ஃபோனில் ஃபாலோ பண்ணினே இருப்பாங்க ஒருத்தருக்கு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் பார்க்கலாம், ஆண் பிள்ளைகள் பார்க்கலாம். செல்ஃபோனை காட்டி என்ன பண்ணுறாங்க, சிம்சோனை போல் கண்ணை இழந்தவராக இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு சிம்சோன் பார்த்தீங்கன்னா தன்னை அலட்டி கொண்ட நிமித்தமாக தன்னுடைய ரகசியத்தை, தேவனுக்கு தனக்குள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அவள் தலைமையில் இருக்கிற முடியை எடுக்கப்படுறாள். அவன் தலைமையில் இருக்கிற முடியை எடுக்கப்படும் போது என்னாவது அங்கே மகிமையை கொண்டு அவனை காட்டி கொடுக்கும் போது அவன் கை நோக்கப்படும் போது அதில் பலம் இல்லாத போகுது. அவன் கண்ணை இழந்து போறவனாக அங்கே நியாயாதி புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 20-21 படிச்சோம்னா அவன் கண்ணை பிடுங்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்களும் வாலிப சகோதரிகளுக்கும் கண்ணை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏசியா புத்தகத்தின் 43ஆம் 8ஆம் வசனம் கண்ணிருந்தும் குருடா இருக்கிறாங்க, காது இருந்தும் செவிடராக இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறாங்க. எங்க போனது தெரியல, காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. இப்படி வழி தப்பி போய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படையாமல் பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்க அவங்களுக்காக எப்பவுமே மற்றவங்க கிட்ட மன்றாடத்தை காட்டியும் கர்த்தர் சமூகத்தில் முழங்காலிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மகனுக்காக நீங்க மன்றாடி ஜெபித்தால் உங்கள் ஜெபங்கள் நிச்சயமா கர்த்தர் கேட்பார். பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நிறைய வசனங்கள் உண்டு. ரூத்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 2ஆம் 8ஆம் வசனம் படிக்கும்போது ரூத்து நெகுமையை விட்டு போய் வேலை செய்ய தோப்புக்குள்ள வழிகாட்டு கடந்து போவோம். அங்கே போகும்போது அங்கே போவாஸ் கூப்பிட்டு சொல்லுவார், வேற ஒரு வயல்வெளிக்கு போகாமல் இங்கே இருந்துவார். எப்பவுமே இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம சரியாக இருக்க முடியும். அங்கே ரூத்து கேட்டால் போவாஸ் வார்த்தை கீழ்ப்படைந்து இருந்தால் அவளை ரூத்தையும் அதிகாரக்கூடிய ஒரு சகோதரியாக கர்த்தர் கொடுத்து வாழ்த்தப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க, மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, அண்ணனுக்கு ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிக்கு ஜெபம் பண்ணுங்க, அக்காவுக்கு ஜெபம் பண்ணுங்க. அத்தனை பேருக்கும் நீ எந்த முறையோ அந்த முறைக்கு நீ முழங்கலிட்டு உங்கள் குடும்பத்தில் இந்த செய்தி உங்கள் இடத்துல வந்த உடனே பரிசுத்த ஓய்வு நாளாக இந்த செய்தி உங்கள் இடத்துல வரும்போது எடுத்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. கோலமான பாதைகளை அவர் செம்மையாக்குவார். தேடி வந்த தேவன் உங்களிடத்தை தெரிவிக்கிறார். இந்த மாசத்தின் வாக்கு தத்துவத்தை அதை தான் சொல்ல முடியும். எசேக்கியேல் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஒரு தேடி பார்க்க வந்திருக்கிறாரு. சிதறி இந்த ஆடுகளை சேர்த்து அமைத்து தன் ஜனத்தின் முறிவு கட்டியது அடிகாயத்தை குணப்படுத்திருக்கிறாரு. நீ முறையிட்டு ஜெபித்துப்பாரு, விண்ணப்பத்தோடு சொல்லி ஜெபித்துப்பாரு, வேண்டிக் கொண்டு ஜெபித்துப்பாரு, சகல நன்மையும் குறையமல்ல கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாசம் பெருக செய்ய அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்பட்டு வழி நடத்தும். இந்த செய்தி ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். நாளை சந்திக்கப்படும் போது மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும்.
கர்த்தரின் வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் ஒரு செய்தியில் பார்ப்போம். கர்த்தர் மேல ஆசீர்வதிப்பார்.